என்ன மெல்றேன்னு பார்க்குறீங்களா? அரிசி. இப்படி போனால் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறது, அப்படி போனால் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிறது. சோத்துக்கு ஊற வச்சா எடுத்து வாயில் போட்டுக்கிறேன், இட்லிக்கு ஊற வச்சா எடுத்து வாயில் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி சாப்பிட்றதுடி. சாப்பிட்டேன்னா குளுப்பு வரும், வயிறு பெற்று போயிடும், நாக்கு பூச்சி வரும், உன் கல்யாணத்துக்கு மழை வரும்டி அப்படின்ட்டு சின்ன வயசில் இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. சரி, குளுப்பை வரன்னு ஓகே தான், நாக்கு பூச்சி வரும் ஓகே தான், வயிறு பெருத்துடும் ஓகே தான். அதே நான் கல்யாணத்துக்கு மழை வரும், அது எப்படி வரும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்பயே கேடி 5 ஃப்ரெண்டுங்க ஒன்றா சேர்ந்தோம். டெய்லி அரிசி ஊற வைக்கிறது 2 மணி நேரம், அதில் கொஞ்சம் சக்கரை போடுறது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்டு பாருங்களேன். யாருக்காவது இந்த அனுபவம் இருக்கா? ஆனால் எங்கள் 5 பேருக்குமே கல்யாணத்தில் மழை வரல. யாரோ அந்த மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டாங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இப்போ அந்த பழக்கம் கிடையாது. யாருக்காவது அந்த மாதிரி டச் இருக்குங்களா? அரிசி சாப்பிட்ற பழக்கம் சில பேர் இருக்குது. அரிசி ஊற வைக்கும்போது, சாதத்துக்கு ஊற வைக்கும்போது சாப்பிடுவாங்க, டிஃபனுக்கு ஊற வைக்கும்போது அந்த அரிசி எடுத்து சாப்பிடுவாங்க. உண்மையிலே அந்த மாதிரி அரிசி சாப்பிடும்போது உடல் ரீதியாக சில ப்ராப்ளங்கள் வர தான் செய்யுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அனிமியா பிரச்சனை வரும். அப்புறம் இந்த குளுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரும். உண்மையில் வயிறு பெருத்துடும், இந்த பூச்சி, நாக்கு பூச்சி, சின்ன சின்ன பூச்சிகள் உருவாகும். சரிங்களா? அதனால் யாருக்காவது அந்த பழக்கம் இருந்தால் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அனிமியா பிரச்சனை கூட ஒரு முக்கிய காரணம் இந்த மாதிரி அரிசியில் சாப்பிட்றதுனால தான். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க, அந்தமாதிரி சாப்பிடாதீங்க. சரி, எனக்கு அப்போ சின்ன வயசு அதோட டச் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றது கிடையாது. வீட்டில் டிஃபனுக்கு ஊற வச்சாலும் சாப்பிட மாட்டேன், சாப்பாட்டுக்கு ஊற வச்சாலும் சாப்பிட மாட்டேன். அப்படியே ஒன்று எடுத்து நான் வாயில் போட்டேன்னா, என்னை மறந்து எடுத்து வாயில் போட்டேன்னா கூட அதை எடுத்துடுவேன், வயிற்றுக்குள்ளே இறக்க மாட்டேன். அந்த ஹேபிட் மாறிடுச்சு இல்லைங்களா? ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. தெரியாமல் நிறைய தவறுகள் நம்ம செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் நான் அதை விட்டுருவேன். சரிங்களா? அதனால் யாருக்காவது அந்த மாதிரி அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அது உடம்புக்கு நல்லது கிடையாது. எஸ்பெஷலி லேடிஸுக்கு அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ப்ராப்ளத்தை உருவாக்கி கொடுக்கும். அதனால் யாரும் அந்த மாதிரி அரிசி சாப்பிடாதீங்க. அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஆனால் நல்லதாக இருக்கும் அப்படி சாப்பிடும்போது. சரிங்களா? ஆனால் உடம்புக்கு நல்லது இல்லைங்க, விட்டுடுங்க. ஓகேங்களா? பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. சில விஷயங்களை நம்பலாம், சில விஷயங்களை நம்பக்கூடாது.